தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபையினாலே கர்த்தர் எங்களை அலங்கரிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, யாக்கோபு தேவ சமூகத்துல விடாப்படியாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றது போல இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறவராய் நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அதிகமாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க. எதிரிகள் ஆண்டவரே எங்க பக்கம் வராதபடிக்கு, ஆண்டவரே சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய ஆதி தகப்பன்மார்களை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீட்டிலும் நீர் ஆசீர்வதிக்கிறீங்க, போகையிலும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, வருகையிலும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. ஆமாண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு அல்ல ஆண்டவரே, சந்தோஷத்தோடு ஆண்டவரே இந்த நாள்ல ஜெயத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே வேலை பார்க்கிற இடத்துல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வியாபாரத்துல, ஊழியத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆசீர்வாதத்தை காண்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். போராடி விசுவாசத்தோடு ஜெபித்து ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.